ஹலோ யூடியூப் வியூஸ், வெல்கம் டு ஏர்ன் கிரெடிபிலி சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ரெண்டிங் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரெண்டிங் டாபிக்னா, ஜூன் 3 வந்து எக்ஸிட் போல் இந்தியாவுக்கு அண்ட் ஜூன் 4 வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. ஸோ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. லைக் எக்ஸிட் போல் ப்ரெடிக்ஷன் என்ன, ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா, இல்லைனா வந்து ஜூன் 4 பிஜேபி ஆர் காங்கிரஸ் பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை மேலே போகும், திருப்பி வந்து இல்லைனா வந்து ஒரு பெரிய கேப் டவுன் நடக்கும், பெரிய கேப் அப் நடக்கும். ஸோ நிறைய கான்வர்சேஷன் சோஷியல் மீடியாவில். பட் ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜேபி வின் பண்ணதோ காங்கிரஸ் வின் பண்ணதோ நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போதில்ல. இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் நான் இந்த எலெக்ஷன்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் 2004 எலெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 எலெக்ஷனில் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க, 2 எலெக்ஷனில் பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ஸில் என்ன மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரியாக்ட் ஆகியிருக்கு அண்ட் இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வீடியோ வந்து உங்களுக்கு ஆஸ் அ வியூவர் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து 2024 இன்கேஸ் பிஜேபி வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் சரி என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் கணிக்கிறதுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஹெல்ப் பண்ணணும்னு ஏர்ன் கிரெடிபிலி சேனல் நம்புகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஹவு மார்க்கெட்ஸ் ரியாக்டட் டு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் த பாஸ்ட். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா 1991லேருந்து 2019 வரைக்கும் எப்படி வந்து சென்செக்ஸும் நிஃப்டியும் வந்து ரியாக்ட் ஆகியிருக்குன்னு இந்த கிராஃபில் போட்டிருக்கு. அண்ட் நீங்கள் 2004 பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் நிஃப்டியும் வந்து அரவுண்ட் 12% கிட்ட கிராஷ் ஆகியிருக்கு ஆன் த டே ஆஃப் எலெக்ஷன் ரிசல்ட். அண்ட் 2009 பார்த்தீங்கன்னா 17.3 சென்செக்ஸ் கொடுத்துருக்கு அண்ட் நிஃப்டி வந்து 17.7% கிட்ட ஒரே நாளில் ரைஸ் ஆகியிருக்கு. அண்ட் 2014 பார்த்தீங்கன்னா 0.9 அண்ட் 1.1 கிட்ட வந்து நிஃப்டியும் சென்செக்ஸும் வந்து ரைஸ் ஆகியிருக்கு. 2019 0.8 மைனஸ் அண்ட் 0.7 மைனஸ், அரவுண்ட் 0.7 கிட்ட சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி 2019 கரெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் வந்து 2004 நிஃப்டி சார்ட் அண்ட் டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக May 16 ரிசல்ட் வந்த டேட். அண்ட் May 16 பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஒரு பெரிய டவுன் மூமெண்ட் இருந்திருக்கு ஸ்டாக்கில். அரவுண்ட் 1700 ரேஞ்சில் இருந்து 1600க்கு பிரேக் ஆகியிருக்கு. அண்ட் சிமிலர்லி பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் டே டியூரிங் த எலெக்ஷன் ரிசல்ட் டே 1600 ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகி 1285 கிட்ட போயிருக்கு. அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரி ஆகியிருக்கு. அண்ட் எவ்வளோ கீழே போச்சோ அந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு ஒரு 3 or 4 டேஸ்லேயே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம். அண்ட் 2004 பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் டேட் பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட் டேட் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரெக்ஷன் வந்திருக்கு. அண்ட் டியூரிங் எலெக்ஷன் ரிசல்ட் மிகப்பெரிய கரெக்ஷன் வந்திருக்கு, அரவுண்ட் 12% கிட்ட நிஃப்டி. அண்ட் த நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி அந்த கரெக்ஷனை மீட் பண்ணிடுச்சு. ஸோ 2004 சார்ட் பேட்டர்ன் இதுதான் வந்து சொல்லுது, ஒரு நெகட்டிவ் சினாரியோ டியூரிங் த எலெக்ஷன் ரிசல்ட் டைம். ஆனால் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகிச்சு. நெக்ஸ்ட்டு 2009 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷனில் 17.7% கிட்ட நிஃப்டி ரைஸ் ஆகியிருக்கு ஆன் த எலெக்ஷன் ரிசல்ட் டே. ஸோ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் 2009. அண்ட் 2009 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் எப்போ வந்திருக்குன்னா 16th May 2009. ஸோ 16th May டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டி சார்ட்டை பார்ப்போம். இதுதான் வந்து 2009 நிஃப்டி டே டைம் ஃப்ரேம் சார்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 16th May ரிசல்ட் வந்திருக்கு அண்ட் 15th May வேர் த எக்ஸிட் போல் ஹுட் ஹவ் பீன் ரிலீஸ்ட். இந்த டேட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 3598 ஸ்டார்ட் பண்ணி அரவுண்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்கு ஹைக். அண்ட் எக்ஸிட் போல் அப்போவே வந்து இந்த நிஃப்டி டே டைம் ஃப்ரேமில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, புல்லிஷாக இருந்திருக்கு. அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் த நெக்ஸ்ட் மண்டே பார்த்தீங்கன்னா 18th May. ஸோ சாட்டர்டே வந்து மார்க்கெட் லீவ். ஸோ எந்த எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருந்தாலும் மண்டே தான் வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும். ஸோ 2009 எலெக்ஷன் ரிசல்ட் பேஸ் பண்ணி அன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 3666 அரவுண்ட் 4396 போயிருக்கு ஒரே நாளில். அண்ட் த நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு டாஜி கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு கொஞ்சம் கரெக்ஷனுக்காக.
அண்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து ஒரு சைட்வேஸ் போய் திருப்பி வந்து நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ 2009 பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல் அன்னைக்கு பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட் டே நிஃப்டி வந்து ஒரு ஸ்மால் புல்லிஷாக இருந்திருக்கு, ஒரு ஸ்மால் மொமெண்டம் கொடுத்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே டியூரிங் த எலெக்ஷன் ரிசல்ட் டே ஒரு 17% கிட்ட ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் நிஃப்டி கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சைட்வேஸாக போய் நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்டு 2004 அண்ட் 2009 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க இந்த 2 வருஷத்துலேயும். ஸோ 2004 நிஃப்டி வந்து கரெக்ட் ஆகியிருக்கு -12%. அண்டு 2009 +17% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு 2014 எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகியிருக்குன்னு பார்ப்போம். 2014 பார்த்தீங்கன்னா 16th of May எலெக்ஷன் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2014 பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் நிஃப்டியும் 1.1% கிட்ட மொமெண்டம் கொடுத்துருக்காங்க ஆன் த டே ஆஃப் எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ நிஃப்டி டே டைம் ஃப்ரேமில் 2014 May 16th டேட் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி 2014 டே டைம் ஃப்ரேம் சார்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 15th May 2014 விச் இஸ் டே பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட், எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆகிற டேட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 7100லேருந்து அரவுண்ட் 7150, ஸோ அரௌண்ட் 50 பாயிண்ட்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகியிருக்கு. அண்ட் சிமிலர் டு ஒரு டாஜி பேட்டர்ன் கொடுத்துருக்கு நிஃப்டி. 16th May 2014 ஆன் த டே ஆஃப் எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பைக் கொடுத்து அரௌண்ட் 7580 கிட்ட கொடுத்து அண்ட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அரவுண்டு 7240 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகியிருக்கு. பெரிய ஸ்பைக் போகி திருப்பி கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பைக்கு கரெக்ட் ஆகி அரவுண்ட் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகியிருக்கு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சைட்வேஸ் போகி திருப்பி வந்து நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா -0.7% கிட்ட சென்செக்ஸும் நிஃப்டியும் கரெக்ட் ஆகியிருக்கு. அண்ட் இங்கே 22nd May 2019 நிஃப்டி வந்து 11,687லேருந்து அரவுண்டு 11,772, ஸோ ஒரு 50 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகி இருந்திருக்கு. அண்டு டியூரிங் த எலெக்ஷன் டே ரிசல்ட் 23rd May பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. அண்ட் 11,618 நிஃப்டியோட லோவஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா 12,031. ஸோ 12,031 ஹைக்கு டச் ஆகி எங்கஸ் க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11,661 கிட்ட க்ளோஸ் ஆகியிருக்கு. த நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகியிருக்கு. பட் ஆனால் புல்லிஷ் கேண்டிலோட நிஃப்டி க்ளோஸ் ஆகியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்டர் த எலெக்ஷன் ரிசல்ட் டே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி திருப்பி அந்த எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் திருப்பி கரெக்ட் ஆகியிருக்கு. அண்ட் 2014 அண்ட் 2019 பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து சென்ட்ரலில் வந்திருக்காங்க. அண்ட் போத் 2014 அண்ட் 19 1.1% கிட்ட நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, சென்செக்ஸும் சரி. அண்ட் 2019 -0.8 to -0.7 கிட்ட நிஃப்டியும் சென்செக்ஸும் கரெக்ட் ஆகியிருக்கு. இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் என்னென்ன இயரில் வந்திருக்குன்னு போட்டிருக்கு. அண்ட் சிமிலர்லி எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டும் போட்டிருக்கு. அண்ட் பிஃபோர் 7 days, பிஃபோர் 30 days, பிஃபோர் 15 days ஆஃப் எலெக்ஷன் ரிசல்ட். அண்ட் ஆஃப்டர் 7 days, ஆஃப்டர் 15 days, ஆஃப்டர் 30 days ஆஃப் த எலெக்ஷன் ரிசல்ட் டீட்டெயில்டாக வந்து இந்த டேபிளில் பார்க்க முடியும் நம்மளால். ஸோ இங்கே 2004 டேட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா -5.38% கிட்ட நிஃப்டி இருந்திருக்கு ஆன் த டே ஆஃப் எலெக்ஷன் ரிசல்ட் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஆஃப்டர் 7 days பார்த்தீங்கன்னா -1.30%. அண்ட் ஆஃப்டர் 30 days பார்த்தீங்கன்னா -6.10% கிட்ட இருந்திருக்கு. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் டேட் அப்போது ஒரு மைனஸ் ஆகி, ஏன்னா வந்து நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் டேட் அப்போ 2004 பார்த்தீங்கன்னா -12% கிட்ட நிஃப்டி கம்மியாகி இருக்குது. அண்ட் ஆஃப்டர் 30 days ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு -6.10% கிட்ட கம்மி தான் இருக்குது. ஸோ 2009 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் டேட் அப்போது 17% கிட்ட நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட் 30 days பார்த்திங்கன்னா 5.40% கிட்ட ரைஸ் ஆகியிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு
டே முன்னாடி ரைஸ் ஆகி எலெக்ஷன் ரிசல்ட் டே அன்றைக்கி நல்ல ரைஸ் கொடுத்து அப்புறம் ஒரு நல்ல கரெக்ஷன் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 7 days ஆஃப்டர் 2009 எலெக்ஷன் ரிசல்ட் -1.98%, அப்புறம் 4.67% அண்ட் 0.94%. இதே 2014 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி எல்லாமே பாசிட்டிவாக இருந்திருக்கு. 7 days, 15 days அண்ட் 30 days. அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. 1.32%, 2.28% அண்ட் 30 days ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் 4.46% கிட்ட ரைஸ் ஆகியிருக்கு. 2019 பார்த்தீங்கன்னாலும் போத் எண்ட் பிஃபோர் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு அண்ட் ஆஃப்டரில் 30 daysக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் பேஸ் பண்ண கேண்டில் வந்து நல்லாவே கரெக்ட் ஆகி -0.99% கிட்ட இருந்திருக்கு. ஸோ இந்த டேபிளில் பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட் டே 30 days, 15 days, 7 daysம் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் டே என்ன மாதிரி நிஃப்டி ரியாக்ட் ஆகியிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் என்றைக்கு வந்து எலெக்ஷன் நடந்திருக்கோ அந்த இயரான நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2004 எலெக்ஷன் நடந்திருக்கு அண்ட் மே எலெக்ஷன் டேட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 19% கிட்ட நிஃப்டி கொடுத்துருக்கு மொமெண்டம். அண்டு 2009 பார்த்தீங்கன்னா 40% கிட்ட மொமெண்டம் கொடுத்துருக்கு. அண்டு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ்ட்ரிக்கில் 40% மேபி ரெக்கவரி ஃப்ரம் 2008 கிராஷ். அண்டு 2014 பார்த்தீங்கன்னா 13% கிட்ட நிஃப்டி ரைஸ் ஆகியிருக்கு 1 இயரில் ஆன் த எலெக்ஷன் இயர். அண்டு 2019 பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மே 21% கிட்ட நிஃப்டி கரெக்ட் ஆகியிருக்கு. அண்ட் இந்த கரெக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் COVID-19 இம்பேக்ட் இன் 2020. ஸோ இந்த கிராஃபில் டோட்டலாக நீங்கள் ஆன் த எலெக்ஷன் இயர் இந்த அளவுக்கு வந்து நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு தெரியுது. அண்டு மோர் ஓவர் வந்து இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் இயர் அன்றைக்கி நிஃப்டி நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அண்ட் பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு எக்ஸப்ட் 2019. அண்டு இந்த நெகட்டிவ் மொமெண்டமும் வந்து டியூ டு COVID-19 இம்பேக்ட்னால. ஸோ இந்த கிராஃப் ஃப்ரம் ஃப்ராங்க்லின் டெம்ப்ளட்டன். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் டேட் 90 daysக்கு எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரியாக்ட் ஆகியிருக்குன்னு தெளிவாக போட்டிருக்கு. அண்ட் இந்த கிராஃபில் 1996 2019 வரைக்கும்மான டேட்டா வந்து இருக்குது. அண்ட் இங்கே நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த மீடியன் லைனுக்கு அப்புறமே வந்து மீன் கிட்ட தான் வந்து அதாவது அந்த சென்டர் லைன் கிட்ட தான் நிஃப்டி வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாலும் ஒரு வாலடைலிட்டி மார்க்கெட்டில் இருந்திருக்கு. பட் இந்த வாலடைலிட்டி 90 daysக்கு அப்புறம் செட்டில் ஆகியிருக்கு. ஸோ 90 daysக்கு அப்புறம் நிஃப்டி வந்து என்ன தான் ஒரு கேப் அப் கேப் டவுன் கொடுத்துருந்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 90 daysக்கு அப்புறம் நிஃப்டி வந்து கரெக்ட் ஆகி மெயின் லைனில் தான் ட்ரேட் ஆகி இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மூலமாக எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகியிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்டு 2004 பார்த்ததால 2 ஸ்பெல் காங்கிரஸ் வரும்போது எப்படி வந்து ரியாக்ட் ஆகியிருக்கு அண்ட் 2 ஸ்பெல் பிஜேபி வரும்போது எப்படி ரியாக்ட் ஆகியிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு நெக்ஸ்ட் ரிசல்ட் இந்த 2024 எப்படி வந்தாலும் கண்டிப்பாக கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட் வந்து வாலடைலாக இருக்க போகுது. அது கன்ஃபார்மாக தெரியுது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பொறுத்த வரைக்கும். அண்டு ஏர்ன் கிரெடிபிளி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹைவேஸ் மாதிரி. நம்ம வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்கோம். மேபி நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ட்ரக்கில் போயிட்டு இருக்காங்க ஹை ஸ்பீடில். அண்ட் இந்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் விட்டு ஜஸ்ட்டு ஒரு வியூவராக இருந்து பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் போட்ட எல்லா காசுமே ஜீரோ ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஃபைனான்ஷியல் அட்வைசர் மூலமாக நீங்கள் அட்வைஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் ஆன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அரௌண்ட் 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன பட்டிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிகள்.